வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோ ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான அட்டகாசமான ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் வீடியோ. ஒரு அற்புதமான ஃபேமிலி கெட் டுகெதற்காக நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் சென்னை டி நகர் சோமசுந்தரம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஏபிஸ் பார்பிக்யூ. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஏபிஸ் பார்பிக்யூ இருக்குது. அந்த பேங்க் என்ட்ரன்ஸை சைடில் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போனால் தான் ஏபிஸ் பார்பிக்யூ உள்ளே போக முடியும். உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே விதவிதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் டிஸ்பிளேல இருக்குது. இங்கே ஹாட் ட்ரிங்க்ஸும் சர்வ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கான பர்மிட் லைசன்ஸும் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூன்ற ஒரு அழகான சைனேஜ் லைட்டிங்கோடு வச்சுருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற கிளாஸ் டோரை திறந்து உள்ளே போனோம்னா பார்க்குற முதல் காட்சி இதுதான். இங்கே நம்ம ஏற்கனவே புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல புக் பண்ணாட்டி ஸ்ட்ரீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஏற்கனவே புக் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கிறோம். நான்வெஜ் பார்பிக்யூ பஃபே 800 ரூபாய், வெஜிடேரியன் பார்பிக்யூ பஃபே 750 ரூபாய். படியேறி உள்ளே வந்த நமக்கு முதல்ல தென்படுறது லெஃப்ட் சைடில் இந்த சலாட் கவுண்டர். விதவிதமான நிறைய சலாட் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்கிறாங்க. நம்ம அன்லிமிட்டடாக என்ன சலாட் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதாங்க இங்கே இருக்கிற பார் கவுண்டர். பஃபேயோட சார்ஜஸ் இங்கே அப்ளிகபிள் இல்லை. எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். நல்ல பெரிய பெரிய டேபிளில் பெரிய பெரிய சேர் போட்டு கிரில்லுக்கான ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே போனோம்னா என்னென்ன ஐட்டம் சர்வ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். இதுதாங்க சூப் கவுண்டர். 3-4 வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சூப் வேணுமோ அதை ஒரு பவுலில் நீங்களே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஸ்டார்டர் ஐட்டம்ஸும் சலாட் ஐட்டம்ஸும் வச்சுருக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. கட் ஃப்ரூட்ஸும் கட் வெஜிடபிள்ஸும் கூட இங்கே வச்சுருக்கிறாங்க சலாடில். ஸ்டார்டர்ஸில் சலாடில் மெயின் கோர்ஸ்லாம் என்ன தராங்கன்ட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட ரெடியாக டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்து என் டேபிளில் உக்காந்த போது எனக்கு முதல்ல கிடைச்சது இதோ பார்க்குறீங்களே கார்ன்ஸ். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருந்ததுங்க இந்த கார்ன்ஸ். சல்ல எள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. கார்ன் சாப்பிட்டுட்டு அடுத்து கிரில்ல வந்து இருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது.
இந்த ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு இருக்கும்போதே அமெரிக்கன் சாப்ஸ்ன்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஐட்டத்தை கொண்டாந்து வச்சாங்க. இதுவும் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேரியன் கிரில்லேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சிக்கன் கிரில்ஸ் கொண்டாந்து வச்சாங்க. கனகனன் சூடேறி இந்த சிக்கன் கிரில் இருந்த ஒரு சிக்கன் பீஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மஷ்ரூமும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. கிரில்டு வாட்டர் மேலன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அது சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சுட கொண்டாந்து இந்த ப்ரான்ஸ் கொடுத்தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ப்ரான்ஸ் இருந்ததுங்க. அன்லிமிட்டடாக இங்கே ப்ரான்ஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டில் ப்ரான்ஸ் இருந்தது. அந்த ஐட்டம் தாங்க நானும் நிறைய வாங்கி சாப்பிட்டது. கிரில்டு ப்ரான்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஷீக் கபாப்ன்ட்டு சிக்கன் ஐட்டம் கொண்டாந்து வச்சாங்க. உண்மையில சொல்கிறாங்க, ரொம்ப டேஸ்டியானதுங்க இந்த ஷீக் கபாப். அதுவும் இந்த புதினா சட்னியோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்ததுங்க இந்த ஷீக் கபாப். கிரில்டு ப்ரான்ஸையும் ஷீக் கபாபும் சாப்பிடும்போதே இந்த சிக்கன் லெக் பீஸ் கொண்டாந்து வச்சாங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் அருமையாக ஃப்ளஷியாக, அதே சமயத்தில் கொதிக்க சூடாக இருந்ததுங்க. இந்த மின்ட் சட்னியில் அதை தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிரில்டு பைனாப்பிள் கூட சிக்கன் பீசஸ் கொண்டாந்து வச்சாங்க. பைனாப்பிளை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கிரில் பண்ணி சாப்பிட்றேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட், அதனுடைய ஜூஸியான இன்டீரியர்ஸ் அட்டகாசமாக இருந்தது. 4 பேர் உட்காந்துருக்கிற இந்த டேபிளில் விதவிதமாக கிரில்ட் ஐட்டம்ஸ் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன், ப்ரான்ஸ் மாறி வந்துகிட்டே இருந்ததுங்க. அதை தவிர அப்பப்போ மற்ற ஃப்ரூட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள் ஐட்டம்ஸும் கொண்டாந்து வச்சுட்டு இருந்தாங்க. வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், கேப்சிகம், அப்புறம் ஆனியன் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருந்ததுங்க. இதுக்கடையில் அப்பப்போ சுட வந்து ஷீக் கபாபும் கொண்டாந்து டேபிளில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். இது ஹனி சிக்கனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஒன்றா கொடுக்கும்போது பன்னீரும் கொண்டாந்து வச்சாங்க. பன்னீர் இன்டீரியர் அவ்வளோ ஒரு ஃப்ளஷியாக சாஃப்டாக இருந்தது. எக்ஸ்டீரியர் நல்லா கிரில் ஆகி முறுமுறு இருந்ததுங்க. அதை இந்த மின்ட் சட்னியில் சொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஹனி சிக்கன் மீண்டும் செகண்ட் ரவுண்டில் ஒரு தடவை எனக்கு வந்தது. அதுவும் ஃப்ளஷியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. எல்லாமே ஒன்றா நிதானமாக சாப்பிட்டு முடித்தோம். கிரில்டு ப்ரான்ஸ், சிக்கன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மெதுவாக மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பஃபேலே தி பெஸ்ட்டுன்றது டெசர்ட்ஸ் தாங்க. அட்டகாசமான அற்புதமான டெசர்ட் ஐட்டம்ஸ், அதுவும் விதவிதமாக கவுண்டே பண்ண முடியலைங்க. அவ்வளோ டெசர்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், பேஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், கேக்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், கணக்கே இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலரில் விதவிதமாக வச்சுருக்கிறாங்க. டெசர்ட்டில் ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், பேஸ்ட்ரிஸ்லாம் பத்தாதுன்ட்டு இதோ இந்த மாதிரி விதவிதமான ஸ்வீட் ஐட்டங்களும் லைவ் கவுண்டரில் போட்டு தராங்க. குலாப் ஜாமுனும் இருக்குங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலங்க. அவ்வளோ ஐட்டங்கள் விதவிதமாக டிசைனாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க.
எல்லாமே பார்த்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் எல்லா ஐட்டத்துலேயும் ஒரு பீஸை கொண்டாந்து ட்ரை பண்ணலான்ட்டு இதோ என்னுடைய பிளேட்டில் அள்ளி வச்சுருக்கிறேன். நீங்களே பார்க்கலாம். நிறைய கட் ஃப்ரூட்ஸ், நிறைய பேஸ்ட்ரீஸ், நிறைய கேக் ஐட்டம்ஸ்னு அட்டகாசமாக இருக்குங்க. சுகர் லெவல் இன்றைக்கி ஒரு நாள் ஷூட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு விதவிதமான ஐட்டங்கள் வித்தியாசமாக நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். டெசர்ட்லேயும் அன்லிமிட்டடாக ஐஸ்கிரீம்ஸ் தராங்க. நான் 2 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேன். அது மேலே சின்ன சின்னதாக நட்ஸை தூவி அருமையான டேஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டேன். ரெஸ்டாரண்ட் உள்ள நுழைஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஏகப்பட்ட வெரைட்டி ஐட்டங்களை சாப்பிட்டு ஒரு மாதிரி மந்தத்தில் இருக்கும்போது தாங்க கடைசியாக கேக் வெட்டும் படலம். எங்கள் வீட்டில் ஒரு நபருக்கு பர்த்டே, அதனால் அவருக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரீயாக ஒரு கேக் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த கேக்கை கட் பண்ணுறதாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற எல்லா டேபிளுமே புக் ஆகியிருந்தது. எல்லாருமே சூப்பர் ஹாப்பியாக ஃபன் மூடில் இருந்தாங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதோ இந்த ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து டான்ஸ் பண்ணாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். நண்பர்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி ஈவினிங் இவ்வளோ சூப்பர் ஃபன்னாக போகும்ன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. இவங்க சர்வீஸும் ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே தவிர பில்லில் ஒரு ஆளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. பர்த்டே கேக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. நண்பர்களே, இந்த ஏபிஸ் பார்பிக்கு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினால ஒரு அருமையான இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.